ஸோ இஸ்லாமிய வரலாற்றில் ஷியாக்கள் செய்த பல துரோகங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஸோ வந்து கூஃபாவுடைய ஷியா மக்கள் என்ன செஞ்சாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து நாங்கள் வந்து உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம்னு சொல்லி அதுக்காக அழைத்தாங்க. ஆனால் எசீதை எதிர்த்து வருகை அளித்த பின் அவங்கள கைவிட்டுட்டாங்க. சரிங்களா, இப்னு கசீரில் இருக்கக்கூடிய சம்பவம். மேலும் ஹஜ்ஜு போகக்கூடிய யாத்திரர்களை கராமித்தாக்கள் தாக்கினார்கள் 317 ஹிஜ்ரியில். 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள். மேலும் காபாவில் இருந்த கருப்பு கல்லை கடத்திட்டாங்க. சேர் ஆலாமன் நுபுல இமாம் தஹபி பதிவு செய்கிறாங்க. அடுத்தது வந்து இப்னு சபாவை புகழ்ந்த ஒரு விஷயம், அதாவது ஷியாவின் அறிஞரான அல் முஃபீது யூத நபராக இருந்த இப்னு சபாவை புகழ்ந்துள்ளார். இவரே ஷியா நம்பிக்கையின் ஆரம்ப நிலைகளில் முக்கிய பங்கு வகித்தவர். இது ஷியா இந்த அப்துல்லா இப்னு சவா இவன் தான் என்ன செஞ்சான், உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக ஃபித்னாக்களை கிளப்பி விட்டான். மேலும் வந்து இதுதான் ஷியாக்களுடைய அந்த வேர் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள். மேலும் ஷியாவுடைய மினிஸ்டராக இருந்த இப்னு அல் அல்கமி என்ன செஞ்சார், அப்பாசிய ஹிலாஃபத்துக்கு முதுகில் குத்துனார் மங்கோலியர்களுக்கு செய்தி அனுப்பி. இதனாலே வந்து பாக்தாத் விழுந்தது என்பது நமக்கு தெரியும். 1 மில்லியன் பீப்புள் வந்து கொல்லப்பட்டாங்க என்பதும் நமக்கு தெரியும். இப்னு கசீர் பிதாயா நிஹாயில வருது. அடுத்து ஃபாத்திமிய ஹலீஃபாக்கள் கிலாஃபத்தில், அதாவது 909 1171 சிஇல பார்க்கலாம். இஸ்மாயிலே ஷியா சாம்ராஜ்யம் இருந்தது. அது வந்து என்ன செஞ்சிச்சுன்னா சுன்னி சஹாபாக்களை வந்து என்ன சொல்லிச்சு, அவர்கள்லாம் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. சுன்னி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் அவங்க போரை கட்டவிழ்த்து விட்டாங்க. மஹதி என்று ஒரு கல்ட்டு, ஒரு கூட்டத்தை கூட அவங்க உருவாக்குனாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கலாம் புவைஹிதுகள். இவங்க என்ன செஞ்சாங்க, சுன்னி முஸ்லீம்களை அடக்கி ஷியாவுடைய நம்பிக்கையை நுழைத்தாங்க. 4ஆம் ஹிஜ்ரி நூற்றாண்டில் பாக்தாத் போன்ற நகரங்களில் முஹர்ரம், மதீன சஹாபா போன்ற ஷியா நிகழ்ச்சிகள்லாம் அரசியல் மூலம் கட்டாயமாக்குனாங்க. சிலுவை போகிறப்ப ஷியா ஆட்சியாளர்கள் எகிப்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிலுவை யுத்தக்காரர்களுடன் சேர்ந்து சுன்னி ஆட்சியாளர்களான செல்ஜுக்குகளுக்கு எதிராக கிளம்புனாங்க. இப்னு கசீர் பிதாயால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து சுன்னி மதரசாக்கள், சுன்னி முஸ்லிம்களுடைய மதரசாக்களை எகிப்தில் என்ன செஞ்சாங்க, அழித்தாங்க. நிறைய மதரசாவை இடித்து தள்ளினார்கள் ஃபாத்திமிய ஆட்சியாளர்கள் வந்து. இவைகளை சுன்னி மதரசாக்கள் மஸ்ஜிதுகளை எல்லாம் ஷியாக்களுடைய பரப்பக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிவிட்டாங்க. நிசாரி இஸ்மாயிலி ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க, சுன்னி முஸ்லீம்களுடைய தலைவர்கள் நிசாமுல் முல்க் போன்ற இவங்க, நிசாமுல் முல்க் வந்து யார், மந்திரி, செல்ஜுக்குகளுடைய மந்திரி, அவங்களையெல்லாம் கொலை செய்தார்கள். மேலும் நிறைய பேரை கொலை செய்தாங்க. ஒரு பயத்தை உருவாக்குனாங்க மற்ற முஸ்லீம்கள் மத்தியில். இவங்களை வந்து பாத்தினியா என்று சொல்லுவாங்க. அடுத்து 12 இமாம்கள் என்ற ஷியாக்கள், இந்த வழிகேட்ட கூட்டம் வந்து குரான் வந்து முழுமை பெறலை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அலுசுனாவை சேர்ந்த அறிஞர்கள் வந்து இது வந்து குரானுக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகம், குரான் பாதுகாக்கப்படலை என்று சொல்லக்கூடிய மோசமான சொல் என்று இதை விமர்சித்தாங்க. அடுத்து சஃபவியாக்கள் வந்து அவங்களுடைய தஷையு, அதாவது சஃபவியா ராஜ்யம் வந்து ஈரானில் இருந்தது. நிறைய பேரை வந்து சுன்னி முஸ்லீம்களை ஷியா முஸ்லீம்களாக அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க, ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க, கட்டாயப்படுத்தி அவங்களை கொன்று விடுவேன் என்று. நிறைய சுன்னி முஸ்லீம்களுடைய புத்தகங்களையெல்லாம் என்ன செஞ்சாங்க, தடை செய்தாங்க. மேலும் சஹாபாக்களை மீது சபிச்சாங்க. நிறையா வந்து கபர்களை எல்லாம் கட்டினார்கள். ராஃபிதா ஷியாக்களை வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அபுபக்கர், உமர், ஆயிஷா இவங்களை எல்லாமே அவங்க சபிச்சாங்க. முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை அவர்கள் குலைத்தார்கள் என்று சொல்லலாம். சில ஷியா குழுக்கள் வந்து பாரசீகத்தில் கிறிஸ்டியன் யூரோப் கிறிஸ்டியன்ஸ் கூட அவங்க சேர்ந்து கொண்டார்கள். போர்ச்சுகல், பிரான்ஸ் போன்றவர்களுடன் சேர்ந்து சுன்னி ஆட்சியாளர்களாக உஸ்மானியர்களுக்கு எதிராக அவங்க கிளம்புனாங்க. இது வந்து ஒரு முதுகுல குத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் பாலிட்டிக்கல் ரீதியாக. அடுத்து யமனுடைய ஜெய்தி ஷியாக்களுடைய முதுகில் குத்துதல். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜெய்தி இமாம்கள் வந்து சுன்னி ஆட்சியாளர்களுடன், அப்பாசி ஆட்சியாளர்கள், உஸ்மானி ஆட்சியாளர்களுடன் அவங்க கொண்ட அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன செஞ்சாங்க, அதை ஏமாற்றினார்கள். அடுத்து பிரிட்டிஷ்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 19வது 20வது செஞ்சுரியில் பிரிட்டிஷ் காலனைசேஷன் வந்து ஈராக்கில் நடந்தது இல்லைங்களா, ஈரான்லேயே நடந்தது. அப்போது சில ஷியாக்களுடைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ் கூட சேர்ந்து கொண்டு
சுன்னி முஸ்லீம்களை ஒடுக்கி வைத்தாங்க 1920 அப்போ. அடுத்து ஈரானில் வந்து 1979 புரட்சியில் மேலும் ஷியாக்களுடைய பெரிய அறிஞர்கள் அலுசுன்னாவை சேர்ந்தவர்களை என்ன செய்யும் காஃபிர் எனவும் ஃபத்வா வழங்கியிருக்கிறாங்க, தக்ஃபீர் செஞ்சாங்க. அல் காஃபி எனக்கூடிய நூலில் குரான் வந்து மாற்றம் குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க. ஷியா நூல்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நூல் வந்து அல் காஃபி என்பது. அதில் வந்து குரானில் இமாம்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டினாங்க. இது ஈமானுக்கு எதிரான ஒரு கூற்றாக இருக்கிறது. அடுத்து ஈரானுடைய போரின் போது சுன்னி முஸ்லீம்களை களத்திலேயே சுட்டு கொண்டாங்க. ஷியா பிரிவுகளில் ஒரு கூட்டம் எப்படி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மீது வஹி வந்தது என்ற நம்பிக்கை வைத்தவர்களும் இருக்கிறாங்க. இதன் மூலம் குரானுடைய தத்துவத்தை அவங்க மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சுன்னி உலமாக்கள் மீது பயங்கரவாத ஃபத்வாக்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. முன்னும் ஈரானுடைய தற்போதைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லணும்னா, ஈரானுடைய பஷார் அல் அசத், ஹூத்தி ஆகியவற்றுக்கு ஆதரவு அளித்தது. இது முஸ்லிம்கள் மீது துரோகம் அளித்ததுக்கு சமம்.